வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் இன்ஸ்டன்ட் முறுக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக நம்ம முறுக்கு மாவை வச்சு ரொம்ப எளிமையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 ஆழாக்கு அளவுக்கு முறுக்கு மாவு அளந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம், கொஞ்சமாக கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஓமம், எள்ளு அப்படி இல்லைன்னா ஜீரகம் இதில் எது வேணாலும் சேர்த்து முறுக்கு பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். முறுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கணுன்றதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா கூட சூடான எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து பண்ணலாம். இப்போது வெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு மாவு நல்லா ஒரு மிருதுவான பதம் வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா சம்டைம்ஸ் ரொம்ப தண்ணியாகிடும். முறுக்கு அதிகமாக எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப மாவு டைட்டாக இருந்தாலும் முறுக்கு புழியும் போது அந்த முறுக்கோடைய ஷேப் வராமல் சின்ன சின்ன துண்டாக கட்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் திட்டமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போது ரொம்பவே சூப்பராக முறுக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போது முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சு எடுத்திருக்கேன். அதில் ஒரே ஒரு ஸ்டார் வச்ச முறுக்கு பிளேட்டையும் போட்டுட்டு அந்த முறுக்கு படியில் கொஞ்சமாக எண்ணெயோ அப்படி இல்லைன்னா வெண்ணெயோ நல்லா தடவிக்கலாம். மாவு அதில் நல்லா ஒட்டாமல் ரொம்ப சுலபமாக புழிய முடியும் ஈஸியாக. இப்போது இந்த முறுக்கு அச்சில் தேவையான அளவு மாவை சேர்த்து நல்லா காற்று இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம முறுக்கு அச்சில் மாவு போட்டு ஃபில் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப காற்று உள்ளார இருந்துச்சு அப்படின்னா நம்ம முறுக்கு புழியும் போது பாதிலே முறுக்கு கட்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கைகளால் நல்லா அழுத்தி விட்டுடுங்க. இப்போது இந்த முறுக்கு அச்சில் நம்ம ஃபுல்லாகவே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு எப்படி முறுக்கு புழியறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பிளேட்டை வச்சுக்கிட்டு நல்லா ஈவனாக நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம முறுக்கு செஞ்சுக்கலாம். இதே முறுக்கு மாவை வச்சு நம்ம சின்ன சின்னதாக அந்த மினி முறுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதே ஷேப்பில் கூட பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது எப்படி பொரித்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா ஒரு பக்கம் சூடாயிட்ருக்கு. அதில் ஒரு சின்ன துண்டு முறுக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா பொரிஞ்சு உடனேவே நல்லா மிதந்து வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான எண்ணெய் பதம். அந்த டைமில் எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு முறுக்காக நம்ம போட்டு சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி முறுக்கு சுடும்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா முறுக்கு சீக்கிரமாகவே நல்லா செவந்து வந்துடும். ஆனால் உள்ளார வேகாமல் இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது நல்லா சவுக்கு சவுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மிதமான தீயில வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொரித்து எடுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. லைட்டாக நல்லா கலர் மாறி வரணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முறுக்கு வெந்துருச்சு அப்படின்றதுக்கு தெரியறதுக்காக அந்த எண்ணெயோட பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அடங்கி வந்துடும். இந்த மாதிரி அந்த டைமில் முறுக்கு நல்லாவே வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லாவே அடங்கிருச்சு. முறுக்கும் நல்லா கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இந்த மாதிரி மீதி இருக்கிற மாவுகளையும் சேர்த்துட்டு நமக்கு விருப்பமான ஷேப்பில் ரவுண்டாவோ அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நார்மல் முறுக்கு ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கரண்டியில் போட்டு அந்த எண்ணெயில் பொரித்து எடுக்க கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்டில் கூட நீங்கள் செஞ்சுட்டு கைகளால் கூட எடுத்து போடலாம். முறுக்கோட ஷேப் மாறாது. ரொம்பவே சூப்பராக சுலபமாக சுட்டு எடுக்க முடியும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.